எதையுமே நான் குறைய சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே அவங்க கடமையை செய்தா சரியா இருக்கும். எனக்கு அதில் ஒரே ஒரு வருத்தம், நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னென்ன கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்க தான் என்ன சொல்றீங்க. ஏன்னா புஷி ஆனந்தும் அவருடைய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நண்பர்கள், அதனால அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்ப எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்ப அப்படி நடக்குது. காலை 8:45 மணிக்கும் நண்பர்கள் 12 மணிக்கும், முதல்ல 8:45 நாமக்கல்லையும் கரூர்ல 12 மணிக்கும் அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லி நம்ம சொல்லல, விஜயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டு இருக்காங்க. 8:45 சென்னையில் இருக்காங்க, காலதாமதமா போறாங்க. ஏற்கனவே நாமக்கல்லே பல பேர் மயங்கி விழுந்து அவர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பல கூட்டங்கள்ல இதே சம்பவம் நடந்திருக்கு. பல இடங்கள்ல 1-2 பேர்கள் இறப்பு ஏற்பட்டது எல்லாருமே தெரிஞ்சது. அதை நான் திரும்ப பேச வேண்டியதில்லை. இதுல எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஒரு 4:45-5 மணிக்குள்ள ரீச் ஆகலாம். அந்த வேலுசாமிபுரம்ங்கிற கரூர்ல ரீச் ஆகுறதுக்கு முன்னால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு காலதாமதப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் உங்க பத்திரிகைகள் எல்லாத்திலையும் அந்த செய்தி இருக்கு. 1.5 மணி நேரம் புஷி ஆனந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் இவங்க எல்லாம் இணைஞ்சு வெயிட் பண்ணி காலத்தை என்ன செய்யறாங்க, கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நடத்துறதுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க, ஜெனரேட்டர் வைக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இருட்ட பிறகுதான் போனோம் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு பிறகுதான் அங்க போய் சேர்றாங்க. 7 மணி நேரம் காலதாமதம். 7 மணிக்கு போறாங்க. 7 நிமிஷம் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்ல அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க. 5வது நிமிஷத்திலே மயங்கி முன்னுக்கு கொடுத்தாங்க. விஜய்க்கு தெரியுது. உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லி விஜய் சொல்றது வீடியோவில் தெரியுது. அவங்க ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒரு நல்ல அரசியல் தலைவர்னா உடனே நிப்பாட்டி பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி பேச்சை நிப்பாட்டி மைக்கில் என்ன சொல்லணும்னா, மயங்கி விழுந்திருக்காங்க, யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் ஆம்புலன்ஸ் தமாக கொடி கட்டிய ஆம்புலன்ஸ், அவரோடு வந்த ஆம்புலன்ஸ் அதை அனுப்பி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இறப்பு நடந்தது. அவர் தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டு. நான் இன்னைக்கு பல வீடியோக்கள்ல நான் பார்க்கிறேன். அந்த கட்சிக்காரங்க தான் வீசுறாங்க. எங்க இருந்து அது வருதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க தடுமாறி கீழே விழுந்தவங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உதவி தேவை, முதலுதவி தேவை, மருத்துவ உதவி தேவை, தண்ணி தேவை. அதாவது நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க, தண்ணி இல்லைங்க, ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. இப்போ காலதாமதமா வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா, லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுவும் இல்லாம காலதாமதப்படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நெருக்கடி தான். விஜயோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட், 200 பேர் ஆளுக்கு 50 பேர் கூட்டணும். எல்லா கூட்டத்துக்கும் இந்த 200 பேர் அந்த 50 பேரை கூட்டணும். 50 பேர் வச்சு 10,000 பேர் கூட்டிடுவாங்க. இவங்க அவ்வளவு பேரும் சுத்தி நின்றுடுவாங்க. இப்ப அந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு வந்தாலும் அந்த 10,000 பேரோட தான் வருவாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ, அந்த கட்சிக்காரங்களோ, ரசிகர்களோ, பொதுமக்களோ விஜய பார்க்கண்டி வாரவங்களை இந்த 10,000 பேரும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதோட 10,000 பேரோட வராங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க இருக்கு. அங்கேயே காவல்துறை சொல்லுது, இங்கே பேசுங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த 10,000 பேரும் இந்த வண்டி 12 அடி அகலம், டிவில தான் பார்த்தேன், 19 அடி ரோட்ல 12 அடி அகலத்துல இந்த வண்டி போய் நிற்கு. அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது, எமோஷன் ஆகுது. அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு, இந்த எமோஷன்ல ஒரு வீடியோ வேணும். அந்த 7 நிமிஷம் வீடியோவை 7 மணி நேரம் காலதாமத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞ்சு போயிருவாருங்க. அவர் மட்டும் கிடைக்காது.
அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுக்கிட்டாரு. இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே. இவ்வளவும் இல்ல, இவ்வளவு நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு சம்பவங்களும் நடந்தத பத்திரிகைகள் ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தலைவர்னா மனதில் என்ன இருக்கணும்? நெஞ்சு உறுதியும் இருக்கணும், ஈவு இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும். கடைசி ஆளு சுகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும். அதை செய்யாம யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லி போட்டு போனா அது எல்லாரும் சொல்ற மாதிரி. அதுதான் நான் பாக்குறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு, ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு. நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீங்க 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிட்டாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதில் இறங்கியிருப்பாங்க, இறக்கம் இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்தில் இறக்கின்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுல நான் எனக்கு தெரியும். இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கிறார். இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்ப அரசியல் நடிக்கிறதுக்கு ஒரு தடவை ஒப்பந்தம் போட்டு அமித்ஷாட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல உள்ள நன்மை தீமையை யார் தான் பாத்துக்கணும்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பாத்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்க போறாங்க, பரபரப்பா இருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல அப்படி நடிக்கக்கூடிய இத்தனை விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, குற்றச்சாட்டுகள். நான் விமர்சனம் வைக்கல. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஆல்வின். எந்த நியூஸ் ஆல்வினுக்கு நான் சொல்றேன், ஆல்வினுக்கு தான் சொல்றேன், நியூஸ் 7க்கு தான் நான் சொல்றேன். இவ்வளவு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். உங்க பத்திரிகை டிவில வந்ததை தவறு இல்ல, நடந்ததை சொல்லிட்டேன். நான் தவறா சொல்லல, நடந்தது அவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க கேக்குறீங்க ஏன் நடவடிக்கை இல்லை? அரசு நடவடிக்கை. அரசு யாருக்கும் கண்டு அஞ்சக்கூடிய அரசு இல்ல. இல்ல, நான் சொல்லது நீங்க முழுமையா கேட்டு சொல்லுங்க. யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்ல இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்ல. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்.